I am asking Mr. Abhijit, I hope you see this. Today Gen Zs, இன்னைக்கு எல்லாருமே all the Gen Zs are protesting towards one thing. இன்னைக்கு நீட்ன்றது என்ன? அது ஒரு துறை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர் படிக்கிறாங்களா? இல்ல. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, ஆர்கிடெக்டா இருக்காங்க, கூலி வேலை பார்க்கறாங்க, விவசாயியா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா நீட்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது மொத்த இந்தியா மக்கள் ஒண்ணு சேர்ந்தீங்களா? அப்போ தண்ணீர் ஒரு விஷயம் வரும்போது அந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி எங்க? இன்னைக்கு தண்ணீர் நம்மளால வாழ முடியுமா? இன்னைக்கு நீட் இல்லாட்டி நான் இன்ஜினியர் படிச்சு வாழுவேன், கல்லு படிச்சு வாழுவேன். ஆனா தண்ணி இல்லாம யாராச்சும் வாழ முடியுமா? ஒரு நீட் வெளியே வந்து போராடுறீங்க. நீங்க இத்தனை தமிழ்நாடு விவசாயிகள் தவிக்கிறாங்க. Gen Z kids now you can't come. இன்னைக்கு Gen Z kids நீங்க வர முடியாதா? இன்னைக்கு அவர் அது போன தேர்தல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க முதல்வர் சிவகுமார் வண்டியில இருந்து இப்படி காமிப்பார் அங்க இருக்க மக்களுக்கு. அந்த தண்ணிக்கு மட்டும் இருக்கு. ஆனா இந்த தண்ணிக்கு மட்டும் ஒரு நோவுடா. நான் தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு சென்னை ராகுல் காந்தி, இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ராகுல் காந்தி, இன்னைக்கு 2 வருஷம் சித்தராமையா ஆட்சியில் இருக்கணும், 2 வருஷம் சிவகுமார் மரியாதை ஆட்சியில் இருக்கணும்ட்டு அன்னைக்கு விருந்து போறீங்க, காலையில் உணவு டிஃபன் சாப்பிடுறீங்க. இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி கூப்பிடுறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு திமுக பிச்சை போட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் அரசு இருக்கு. இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி வர மாட்டாரு. ஆனா நீட்டு தேர்வுக்கு இங்க கிடைச்சது சட்டையை கிழிச்சு பாண்ட தூக்கி போது எதுக்கு சீன் ஓட்டுறீங்க? இது நம்ம பிறகு மோடி கிட்ட கேட்போம், பிறகு பிஜேபி கிட்ட கேட்போம். அப்போ ராகுல் காந்தி பதில் சொல்லணும், மோடி இல்ல. இதுதான் நம்ம மக்களை திருப்பம். அதுக்காக நம்ம பிஜேபி ஆதரவு சொல்ல வரல. அது சரியான சொல்லணும். கண்டிப்பா ஜனாதிபதி மோடி இதுக்கு தீர்வு கொண்டு வரணும். நம்ம அந்நியரான மக்களை சந்திக்கிறாங்க. நீங்க வர முடியல. இன்னைக்கு ஆகஸ்ட் 3 போலாமா வேணாமான்னு இருக்கீங்க. அதுக்கு அவர் அங்க இருக்க சிஎம் சொல்றாரு இப்ப நிலைமை சரியில்லை வராதீங்கன்ட்டு. ஏங்க நீங்க ஐபிஎல் கப்பு ஜெயிக்கவே நிலைமை சரியில்லை, 5 பேர் உயிர் போச்சு. அப்ப மட்டும் வாவான்னு கூப்பிட்டீங்க விராட் கோலியா, இப்ப மட்டும் விஜயை கூப்பிட மாட்டீங்க. நிலைமை இன்னைக்குதான் சரியில்லை, இன்னைக்கு நேத்தா சரியில்லை. காமராஜ் காலம் நிலைமை சரியில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.